மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நினச்ச மாதிரியே வந்து ராஜேஸ்வரி வந்து அவங்களோட வந்து ஆட்டத்தை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்தபடியாக வந்து விஜய்க்கும் மல்லிக்கும் வந்து தொல்லை கொடுக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, விஜயோட லேப்டாப்பில் இருந்து பார்த்தாங்கல்ல, எந்த பேங்க்கு, என்ன லோனு, எவ்வளோ லோனு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பார்த்துருந்தாங்கல்ல. என்னடா இன்னும் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்துட்டு இருந்தோம். ராஜேஸ்வரி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. பேங்க் மேனேஜருக்கு கால் பண்ணி, நீங்கள் விஜய்ன்றவங்களுக்கு லோன் கொடுத்துருக்கீங்கல்ல, நீங்கள் கொடுத்ததுனால வந்து நீங்கள் ஜெயிலுக்கு தான் போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேங்க் மேனேஜர் வந்து நல்லா வந்து பயமுறுத்துகிறாங்க. அவங்களும் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்க, நம்ம இதுக்கு முன்னாடி வாங்கின பேங்க்லலாம் வந்து சரியாகவே கட்டலை, ஏமாற்றிடுவான், நீங்கள் எப்படி அவனை நம்பி வந்து லோன் கொடுத்தீங்க, அவனால் கட்ட முடியலன்னா நீங்கள் தானே வந்து ஜெயிலுக்கு போனோம், அவன் ஒரு ஃப்ராடு, நீங்கள் அவனை நம்பி கொடுத்ததெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ற மாதிரி வந்து ஏமாத்துகிற மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து ராஜேஸ்வரி வந்து பேங்க் மேனேஜர்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. இங்கேயும் வந்து வேலையை பார்த்துட்டியா ராஜேஸ்வரி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து பேங்க் மேனேஜர் வந்து இதை வந்து சீரியஸாக எடுத்துகிட்டு ஏதாவது வந்து நடவடிக்கை எடுப்பாரா, இல்லை இதெல்லாம் வந்து ஃபேக் கால்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சைலண்ட்டாக விடுவாரா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த ராஜேஸ்வரி வேறு இல்லாமல் போகிற போக்கில் வந்து அங்கங்கே வந்து வேலையை வந்து பார்த்துட்டு போயிடுற, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. விஜய் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போது அடுத்தபடியாக வந்து மேனேஜர் வந்து லோனை வந்து கொடுப்பாரா, இல்லை அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்களா, இல்லை வெறும் காலில் வர்ற இதெல்லாம் வந்து உண்மையாக இருக்காது, நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டேக் இட் ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போயிடுவாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சப்போஸ் வந்து ஏதாவது வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு இறங்குனாங்கன்னா இதுவுமே வந்து மல்லிக்கும் விஜய்க்கும் தான் வந்து ஆபத்தாக முடியும். ஏன்னா வந்து இதை நம்பி வந்து பெரிய பிளானெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் அப்படி இப்படின்னு திரியறதுல நிறைய வந்து செலவு பண்ணியிருக்காரு நம்ம விஜய் இருந்துன்னா. அது மட்டும் இல்லாமல் இந்த லோனை நம்பி தான் வந்து மொத்த ப்ராஜெக்டையும் வந்து இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் ப்ராஜெக்ட்டு நல்லபடியாக முடியணுன்னா கண்டிப்பாக இந்த லோன் வந்து நமக்கு தேவை அப்படின்றது விஜய்க்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிற விஜய் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து பத்திரமா வச்சுக்காத, அவள் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை ஓப்பன்லேயே விட்டு போயிட்டது வந்து விஜய் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அது வந்து புரிஞ்சிக்காமல் வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து இந்த அளவுக்கு வந்து இறங்கி போவாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சால் தான் விஜய்க்கு வந்து புரியும், ராஜேஸ்வரி எந்த எல்லைக்கு வேணாலையும் போவா அப்படின்ற மாதிரி. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி இன்னொரு விஷயமும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது வந்து ரேணுகா இல்லாத குறைய வந்து ராஜேஸ்வரி வந்து இங்கே ஈடு கட்டுற மாதிரி இருக்குது. ரேணுகா தான் வந்து ஏதாவது வந்து மல்லிக்கு விஜய்க்கு வந்து குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பா, விஜய் எப்போ பாரு நோண்டிகிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ரேணுகா இல்லாத அந்த இடத்த வந்து ராஜேஸ்வரி வந்து பூர்த்தி பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி அப்படின்னா, இப்போ லோன் விஷயத்த வந்து போட்டு கொடுத்து கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜருக்கு ஒரு பக்கமும், அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, சாப்பாட்டில் வந்து விஷம் கலக்கிறது. அது யாருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு விஜய்க்கும் மல்லிக்கும் கால் பண்ணி, எனக்கு நாளைக்கு பாஸ்தா வேணும், பாஸ்தா செஞ்சு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வந்து ஆசையாக கேட்டிருக்கு. நம்ம மல்லியும் வந்து ஆசையோடு நான் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் வெண்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ தான் வந்து ராஜேஸ்வரி வந்து இதை கேட்டுட்ருக்காங்க. அந்த பாஸ்தாவில் விஷம் கலந்தது யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம வெண்பாவுக்கு தான். ஏன்னா வந்து இந்த யார் செஞ்சாலும் என்ன, இந்த பழி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மல்லி மேலே தான் வந்து விழப்போகுது. ஏன்னா வந்து சாப்பாடு செஞ்சது மல்லி தான், எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறதும் மல்லி தான். ஸோ அதில் என்ன பிரச்சனை நடந்தாலுமே வந்து அதுக்கு காரணம் நம்ம மல்லியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் வந்து ராஜேஸ்வரி வந்து சாப்பாட்டில் வந்து விஷத்தை வந்து கலந்துட்டா. இது வந்து எங்கள் வெண்பா வந்து சாப்பிட்ருவளோ, ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பரபரப்பாக வந்து நம்ம யோசிச்சுட்ருக்கிற போது தான் வந்து சாப்பிட்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கெல்லாம் வந்து வேண்டிகிட்ருக்கோம். மல்லியும் வந்து சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஸ்கூலுக்கு போயாச்சு. வெண்பா வந்து ஆசையாக வேறு கேட்டிருக்கா. அதாவது நம்ம மல்லி வந்து பாஸ்தா வந்து ரொம்ப சூப்பராக செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசையோடு செஞ்சு எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நம்ம வெண்பாவும் சாப்பிட்றதுக்கு எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டாங்க. திடீர்னு பார்த்தா யாரோ ஒரு சத்தம், யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் இந்த குறுக்க கௌஷிக் வந்தான்ற மாதிரி குறுக்க வந்து ரேணுகா வந்தாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் சும்மா இல்லாமல் சாப்பாடை வந்து தட்டி விட்டுட்டாங்க. ஏதோ ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்குதுரா அப்படின்னா அது இந்த ஒரு விஷயந்தாங்க. ஏன்னா வந்து சாப்பாடை தட்டி விட்டதுனால வந்து வெண்பா வந்து சாப்பிட முடியல. ஏன்னா வந்து இங்கே வந்து ரேணுகா வந்து தான் அம்மான்ற அந்த அதிகாரத்தை வந்து காட்டிகிட்ருக்காங்க. வெண்பா வந்து என்ன சாப்பிடணும், யார் கொடுக்குறத சாப்பிடணும், யார்கிட்ட பேசணும், யாரை பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் நான் தான் முடிவு பண்ணுவேன். ஏன்னா வெண்பா வந்து என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து
பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க பேசும்போது நீ எங்கேனா பேசின்னு போ, ஏன்னா வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து ரேணுகா பண்ணது அவளுக்கு தெரியாமல் பண்ண ஒரு விஷயம். ஏன்னா வந்து அது மட்டும் வெண்பா சாப்பிட்ருந்தா மொத்த பழியும் வந்து மல்லி மேலே தான் இருந்திருக்கும். பழி விழுறதோடு வந்து வெண்பாக்கு என்ன ஆகிடுமோ அப்படின்ற பயம் வந்து நம்மளுக்கு நிறைய பேருக்கே இருக்குது. எப்படியோ வந்து இவ வந்து தடுத்துட்டாளா, குறுக்க கரடி வந்த மாதிரி இவள் வந்தது வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து நல்லதாக போச்சு. அப்பயும் சும்மா இல்லாமல் மல்லியை பிடிச்சி திட்டுறது, நீ வந்து இது பண்ணுறது அது பண்ணுற, எதுக்கு வந்து வெண்பாவை பார்க்குற அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விஷயம் சொன்னேன். இருந்தாலும் பரவாயில்ல, இதெல்லாம் இந்த ஒரு டைம் காதில் வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கா அப்படின்றதுனால. அவள் வரலன்னா வந்து இந்நேரம் வெண்பாக்கு என்ன ஆயிருக்கோ அந்த சாப்பாடெல்லாம் வந்து சாப்பிட்ருப்பாங்க. மல்லியுமே அதை சாப்பிட்ருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து மல்லிக்கும் தெரியாது. ஒருவேளை மல்லியே சாப்பிடாம வெண்பா மட்டும் சாப்பிட்ருந்தாங்களன்னா மொத்த பழியும் வந்து நம்ம மல்லி மேலே தான் வந்திருக்கும். மல்லி தான் வந்து ஏதோ பண்ணிட்டா, வெண்பா இருக்கிறதுனால தானே விஜய் வந்து அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட வாழை தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை ஏதோ பண்ணுறதுக்கு பார்த்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டாக வந்து எல்லா கதையும் வந்து திருப்பிட்டுருவாங்க. கதையை எப்படி வேணாலும் மாற்றி விட்டுருப்பாங்க. ஏன்னா வந்து நம்புறதுக்கு தான் வந்து ஒரு கூட்டம் வந்து இருக்கு. இவங்க என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் வந்து நம்புறதுக்கு வந்து பின்னாடி ஒரு கூட்டமே இருக்குல்ல. அதனால் வந்து மல்லி வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க இந்த சைடில். மல்லி இப்படியே இருந்தால் மொத்தமாக வந்து அமைக்கிட்டு போயிடுவாங்க. இப்போது இந்த ப்ராஜெக்ட் வந்து கிடைக்குமா நடக்குமா அப்படின்றது ஒரு பிரச்சனை இருந்தாலுமே வந்து ராஜேஸ்வரி வந்து இன்னொரு பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.